இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டப்பிங்கில சில இத மாத்தலாம் அப்படின்ட்டு. அது விடுதல எனக்கு பயங்கர அனுபவம். அது வெற்றி சார் என்ன வேணா மாத்துவாரு. நம்ம அங்க பேசின மட்டும் இல்ல, அங்க டப்பிங்கில போயிட்டு சார் அசால்ட்டா மாத்துவாரு வெற்றிமாறன். இந்த இடத்துல இப்படி போகும், இந்த இடத்துல போகும். என்னன்னா, ஒரு கேரக்டரா வர்றப்ப ஒரு காமெடியனா இருந்த சூர்யா அப்படியே தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு கேரக்டரா பேசுறப்ப, அது நமக்கு டப்பிங் வாய்ஸ்லேருந்து எல்லாமே அங்க டோட்டலா எனக்கு வேற ஒரு சூர்யா என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த குமரேசன்லேருந்து. ம். அது எனக்கு அந்த குமரேசன் எனக்கு பயங்கர ஹெல்ப்பா இருந்துச்சு. என்ன ஹெல்ப்பா இருக்கிறத விட, அ எனக்கு பெரிய நம்பிக்கை குடுத்துச்சு. ஓ! இப்படியும் நம்ம பண்ணலாம். நம்ம இப்படி ஒரு சூரியன் இருந்திருக்கு நமக்கு தெரியல. இப்படி ஒரு வாய்ஸ் இருந்திருக்கு எனக்கு தெரியல. அந்த வாய்ஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது எல்லாமே அந்த கேரக்டர் தாங்க அந்த வாய்ஸ கொண்டு வரும். வாய்ஸ் வச்சு கேரக்டர் பண்ண முடியாதுல்ல. கேரக்டர வச்சு தான் அந்த வாய்ஸ் வரும். அந்த குமரேசன அந்த இத அந்த மீட்டருக்கு அதுதான் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணது. ம். எல்லாமே டைரக்டர் சொல்றது தானே. ஸோ வெற்றிமாறன வந்து எனக்கு எனக்கு இவ்வளோ இதா இருக்கணும். இதுக்குள்ள ஒண்ணு இன்னசென்ட் இருக்கணும். அவனுடைய நேர்மை இருக்கணும். இதெல்லாம் டப்பிங்க்கான இன்புட். டப்பிங்க்கான இது. அச்சோ! அந் அ அ அ அந்த சிலங்கள அவன் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க மாட்டான். மன்னிப்பு கேட்கலன்றதுக்கு அவனுக்கு நேர்மை இருக்கு அதுல. அது குரல்ல தெரியும். அந்த குரல்ல தெரியணும். "ஏன்டா அடிச்சிருவியா? அடிச்சிருவீங்க. அடிப்பீங்க."